ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்திருக்கு. நானும் ஒரு வாரம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தேன். ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சக்காமலைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மருந்து எதுவும் மெடிசன் இல்லைன்றதுனால நாங்கள் லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஹாஸ்பிட்டலேருந்து வந்து 3 நாள் கழிச்சு லேப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னே நாங்கள் சொல்ல இருந்தது 5 பாயிண்ட்டு, இப்போ 8 பாயிண்ட் ஆகிடுச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணோம், திரும்பியும் சரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இங்கே வாலாஜாப்பேட்டையில் வந்து நாட்டு மருந்து தராங்க, சித்தா மருந்து 3 தலைமுறையாக கொடுக்குறாங்க, அங்கே போய் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது கைராசியாக இல்லை நிஜமாலுமே சித்த மருத்துவம் பலிக்குதான்லாம் தெரியாது. நம்ம குழந்தைக்கு சரியாகணும், அதுதான் நம்மளோட நோக்கம். அதுக்காக நம்ம வந்து வாலாஜாப்பேட்டைக்கு போயிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க திருவிழா மாதிரி. என்னென்ன பார்த்திங்கன்னா மோர் கடை, குழந்தைங்க நிறைய பேர் மஞ்சக்காமலைக்கு மருந்து தராங்கன்னு சொப்பு அது இதுன்னு நிறைய இருக்குதுங்க. மஞ்சக்காமலைக்கு தேவையான மெடிசனாக இந்த கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போக சொல்ல பார்த்திங்கனாக்கா பெரிய க்யூவில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தனி க்யூவும் பெரியவங்களுக்கு தனியாக க்யூவும் இருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து மருந்து தரத்துக்கு 20 ரூபா ஆகும். சின்ன பசங்களுக்கு மருந்து வந்து 10 ரூபா தாங்க வாங்குறாங்க. சின்ன பசங்களுக்கு லிக்விடாக தராங்க மருந்து. பெரியவங்களுக்கு மட்டும் மருந்து பார்த்திங்கன்னா உருண்டையில் 3 உருண்டை தருவாங்க. குழந்தைங்களுக்கு 3 டம்ளரில் தருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள லைனில் போய் நின்னோம்னாக்கா மோர் கையில் எடுத்துகிட்டு போயிடணுங்க. ஏன்னா வந்து மோர் எதுக்குனாக்கா நம்ம சாப்பிட்ற அன்றைக்கி ஃபுல்லாக உப்பு இல்லாத மோர் தான் பத்தியமாக இருக்கணும். அதே மாதிரி சாப்பாட்லேயும் உப்பு இல்லாத மோர் ஊற்றி தான் சாப்பிட்ணும். சரின்னு உள்ளே போய் லைனில் போய் நின்னாச்சுங்க. நின்னதுக்கப்புறம் தான் போய் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தான் ஒரு பேட்ச் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு பேட்ச் இனிமேல் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வந்தார் மருந்து தரவர். லைனில் போய் நின்னோம். நம்ம சொல்லி நம்ம லாஸ்ட்டாக எடுத்த அந்த மஞ்சக்காமலை ரிப்போர்ட்டை காமிச்சோன்னே அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே 3 வாட்டி வரணும். நாங்கள் போனது வந்து திங்கக்கிழமை. திரும்பியும் வந்து 3 வாட்டி திங்கக்கிழமை வந்தீங்கன்னாக்கா 3 வாரம் வந்தீங்கன்னாக்கா மருந்து குடிச்சாக்கா சரியாயிடும்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. நாங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். காலையில் நாங்கள் 3 மணிக்கு கிளம்பி கோயம்பேட்டிலேருந்து ஏறி போனோம். ஆனால் திரும்பி வர சொல்ல பார்த்தீங்கன்னா மதியம் 12 ஆகிடுச்சு. அதே மாதிரி மருந்து காலைல 7 மணிலேருந்து அதே மாதிரி 11 மணி வரலும் தான் தருவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி லேட்டாக போனீங்கன்னாக்கா மருந்து கிடைக்காதுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனீங்கன்னா ரொம்ப அப்புறம் நீங்கள் வந்து பஸ்ஸில் போனீங்கன்னா ரொம்ப பக்கம். அதுக்கப்புறம் ட்ரெயினில் போனீங்கன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்து தான் மருந்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரலும் எல்லாருமே பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா சீக்கிரமாக போயிடலாம்.